இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் ஆஃப் கரண் வந்துட்டு 75% மோர் தேன் த பெர்சன்டேஜ் ஆஃப் விவேக். ஓகேவா? அப்போ கரண் தான் வந்துட்டு 75% மோர் தேன் விவேக். இப்போ விவேக்கு நீங்கள் 100ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரனோட ஏஜ் வந்து 175. ஓகேவா? ஆஷிஷ் இஸ் 12 இயர்ஸ் யங்கர் டு கரண். ஆஷிஷ் தான் வந்துட்டு 12 இயர்ஸ் யங்கர் டு கரன்னா கரனோட ஏஜ்லேருந்து 12 இயர்ஸ் நம்ம லெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடச்சிரும்? ஆஷிஷோட ஏஜ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ் ஆஃப் விவேக் இஸ் 20% லெஸ் தேன் த பெர்சன்டேஜ் ஆஃப் ஆஷிஷ். இப்போது பெர்சன்டேஜ் ஆஃப் விவேக் வந்துட்டு 20% லெஸ் தேன் ஆஷிஷ். ஸோ இப்போ ஆஷிஷை வந்து நீங்கள் 100ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டா விவேக்கோட வேல்யூ வந்து 80. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்கள் இதில் வந்து கேன்சல் பண்ணுங்கள். 5 3s are 15, 5 5s are 25, 5 2s are 10, அதுக்கப்புறம் 5 7s are 35, 5 4s are 20. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் 20 டேபிளில் கட் பண்ணலாம். இதை நீங்கள் டேரெக்டாக வந்து 20 டேபிள்லேயே கட் பண்ணிடலாம். 24s are 80, அப்புறம் 25s are 100. ஓகே, இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே ரேஷியோ கப்பல் பண்ணுறது எப்படின்னு தெரியும். ஸோ கரண், விவேக்கு, ஆஷிஷ். ஸோ கரனுக்கும் விவேக்கும் உங்களுக்கு 7 4, விவேக்குக்கும் ஆஷிஷ்க்கும் வந்துட்டு 4 5. இப்போது ரேஷியோ கப்பல் பண்ணுறது எப்படின்னா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே இங்கே வந்து போட்டுக்கோங்க, இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே இங்கே போட்டுக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 7 4s are 28, 4 4s are 16, 4 5s are 20. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து 4 டேபிளில் கேன்சல் பண்ண முடியும். 4 7s are 28, 4 4s are 16, 4 5s are 20. ஓகே, இப்போது கரண், விவேக்கு, ஆஷிஷ் இவங்களோடது 7 4 5. ஓகேவா? இப்போது நமக்கு வந்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? ஆஷிஷ் இஸ் 12 இயர்ஸ் யங்கர் டு கரண். சரியா? அப்போ ஆஷிஷ் தான் 12 இயர்ஸ் யங்கர் டு கரண். இப்போ ஆஷிஷ் இஸ் கரண்ட்லேருந்து என்ன பண்ணலாம்? 12 இயர்ஸை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு ஆஷிஷோடது கிடச்சிரும். ஸோ நம்ம இவங்க 2 பேரோட டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஆஷிஷ் இஸ் 12 இயர்ஸ் யங்கர் டு கரண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோவில் இவங்க எவ்வளோ பார்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்காங்க? 2 பார்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 வரும். ஓகேவா? நமக்கு என்ன கிடைக்கும்? கரண் தானே பெரியவன். ஸோ K - A = 12ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஏஜில் இவங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்காங்க? 12 டிஃப்ரென்ஸாக இருக்காங்க. அப்போ 1 பார்ட்டோட வேல்யூ என்னது? 6. ஸோ கரண் கூட 6 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, விவேக் கூட 6 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, ஆஷிஷ் கூட 6 மல்டிப்ளை பண்ணியிருக்கோங்க. அப்போ 7 6 are 42, 6 4s are 24, 5 6 are 30. இதுதான் அவங்களோட ஏஜ். ஓகேவா? ஆனால் நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் கரண், விவேக் அண்ட் ஆஷிஷ் ஆஃப்டர் 7 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருத்தங்களுக்கும் 7 இயர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 49 31 37. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 49 31 37னா 17 வரும். அப்புறம் 5 + 6 வந்து 117. ஓகேவா? இப்போ இந்த ஆவரேஜ் தானே கேட்டிருக்காங்க. அப்போ 117 எத்தனை பர்சன்ட்ஸ் இருக்காங்க? 3% இருக்காங்க. பை 3 நம்ம கேன்சல் பண்ணோன்னா 3 3s are 9, 3 9s are 27. ஸோ ஆவரேஜ் ஏஜ் என்னது? 39 இயர்ஸ். ஓகே, நான் வந்து ஒரு சீரீஸ் போடுறேன். உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.